இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேர் எமிலி த கிரிமினல். இந்த பொண்ணுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ கிரிமினல்ஸான வேலையெல்லாம் பார்க்குறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணோட பேர் தான் எமிலி. இப்போ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அங்கே அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு செக் பண்ணாமல் உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி நாங்கள் இதில் பார்க்கல, உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது தப்பு இருந்தால் இப்போயே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் கேட்குறாரு, மேனேஜர். அதுக்கு எமிலியும் நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. உடனே அந்த மேனேஜர் அதை பற்றிலாம் இதில் எதுவுமே இல்லையே, அப்படின்னா நீங்கள் ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு கிரிமினல், அதனால் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அந்த பாஸ். இவளும் கோவப்பட்டு நீ எல்லாம் இதெல்லாம் ஒரு கம்பெனி, இதெல்லாம் ஒரு வேலையாக போயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவளோட கோவத்தினால அவளுக்கு ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு. அதை அவளால் மாற்றிக்கவே முடியல. எங்கே போனாலும் அது அவளுக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ லோ சம்பளத்துக்கு, ரொம்பவே கம்மியான சம்பளத்துக்கு கேட்ரிங் சர்வீஸில் ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலை பார்த்துட்ருக்கா. அவளோட ஆஃபீஸில் அந்த கம்பெனியில் ஒருத்தர் ஜான் அப்படின்னு வேலை பார்க்குறாரு. இவரோட பையனை இப்போ டான்ஸ் காம்படிஷன் மாதிரி ஒரு காம்படிஷன் கூட்டிகிட்டு போனால், அதனால் என்னோட டெலிவரியை சேர்த்து நீயே பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை கொடுக்குறாரு. இந்த நம்பருக்கு கால் பண்ண அப்படின்னா உன்னால் 1 மணி நேரத்துக்கு $200 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனது 1 மணி நேரத்துக்கு $200 அப்படிங்கிற மாதிரி இவ பார்க்குறா. இவளை ஃபோனை போட்டு பார்க்குறா, சரி ஏதாச்சும் நமக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா. ஆனால் அந்த ஃபோனை பிக் பண்ணவங்க வேலை இருந்தால் நாங்களே சொல்லுவோம், எந்த லொக்கேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் கேட்டுட்டு வச்சிடறா. ஆக்சுவலாக இவ ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு, சூப்பராக பெயிண்ட் பண்ணுவாள். ஆனால் அமெரிக்காவில் நல்ல திறமையோட பேக்ரவுண்டை தான் பார்ப்பாங்க. பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, ஏதாவது கிரிமினல் எது இருக்குது அப்படின்னா அவங்கள வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இவ இப்போ நெக்ஸ்ட் டே காரில் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது அந்த மொபைலுக்கு. இவ்வளோ சரி போகலாம் அப்படின்னு பார்க்குறா. அதுக்கு முன்னாடி பப்பில் அவளோட ஃப்ரெண்டு லிஸை மீட் பண்ணுறா. இவ இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. நீ உன்னோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு லிஸு சொல்கிறான், எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் போயிட்டுருக்கு, நான் இப்போ ஒரு விஷயமா ஃபாரின் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னோட பெயிண்டிங் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அவள் கேட்கும்போது தான் ஹீரோயின் எமிலி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. எனக்கு என்ன மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா உனக்கு சீக்கிரமாக என்னோட பாஸ்கிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தரேன், ஏன்னா அவர் எனக்கு ரொம்பவே க்ளோஸ், நான் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இது ஃபஸ்ட்டு எமிலி ஒத்துக்கல, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இருந்தாலும் அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. அன்றைக்கி நைட்டே இவங்க 2 பேரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த லொக்கேஷன் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறா. அந்த இடமே வினோதமாக இருக்குது. ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவும் அவகிட்ட வச்சுக்கிறா சேஃப்டிக்கு. அங்கே போனால் கலில் அப்படிங்கிற ஒருத்தன் உட்காந்துருக்கான். இவ ஜான் அனுப்பி தான் வந்திருக்காளா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே போய் இவங்க எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. இவனோட பேர் யூசப். இவன் தான் இந்த இடத்துக்கு லீடர் மாதிரி, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இவனும் இந்த கலிலும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வராங்க. இந்த எமிலி மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட லைசன்ஸையும் ஒரிஜினல் லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த யூசப் என்ன வேலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு $200 உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனால் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நம்ம இல்லீகலாக பண்ணுறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இப்போவே பிடிக்கலன்னா நீங்கள் எந்திரிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் யாருமே அங்கேருந்து எந்திரிச்சு போகலை. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு போலி கார்டு கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸை வாங்க சொல்லுவோம், நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு கொடுக்கணும், பாதி ரேட்டுக்கு அதை விற்று நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த கார்ட்ஸ் எல்லாமே போலி கார்ட்ஸ் தான், இவங்களாம் க்ரியேட் பண்ணுறது தான். இந்த பிஸ்னஸை தான் இவங்க செஞ்சுட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளம்பி போய்ட்றான். இது மாதிரி வேறு யாராவது இருந்தால் எந்திரிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி யூசப் சொல்கிறாரு. அப்போ எமிலி எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கார்டு போட்டு நம்ம கார்டில் அங்கே பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு லாஜிக்காக ஒரு கேள்வியை கேட்குறாங்க. உடனே யூசஃபும் நீங்கள் என்னை கண்டிப்பாக நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஷாப்போட பேரே டம்மி ஷாப்பர் அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க. உடனே எமிலி எதுக்காக அப்படின்னா எங்களோட லைசன்ஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு போலியாக ஒரு லைசன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா எமிலியும் இந்த ஒர்க்கை ஒத்துக்குவா. அவள் ஃபஸ்ட் டைமாக போயிட்டு இந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பிப்பா. சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு LED டிவி வாங்குவா. அதை வாங்கிட்டு டைம் ஆகிட்டு இருக்கோம், ஐயோ இதில் மட்டும் மாட்டினாங்க அப்படின்னா அவ்வளோதான், லைஃப் லாங் களி தான். எப்படியோ தப்பிச்சு கரெக்டாக வந்துடுவா. கேமராவில் முகம் பதியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கேப் எடுத்து போட்டிருப்பா. அப்போ ஒரு செக்யூரிட்டி நில்லுங்க, இதுக்கு பில் பணமாக வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எமிலிக்கு அள்ளு விட்டுரும். என்னன்னு பார்த்தா முகம் மறைக்கிறதுக்காக கேப் போட்டிருப்பால, அதுக்கு பில் போடாமல் எடுத்திருப்பா. ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த டிவியை இப்போ ஏற்றிட்டு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இந்த டிவியை ஏற்றினது உடனேயுமே யூசப் கிட்ட இருந்து அவளுக்கு $200 வந்துடும். இந்த வேலையை நீ கரெக்டாக முடிச்சுட்ட, நாளைக்கு ஒரு வேலை இருக்குது அதையும் பண்ணு அப்படின்ற மாதிரி யூசப் சொல்கிறான். என்ன வேலை அப்படின்னு இவ கேட்கும்போது ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொலை தானே,
அசால்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ரியாக்ஷன் கொடுக்குறா. ஏன்னா இவளுக்கு இப்போ நிறைய கடன் தொல்லைகள் இருக்கா. அதனால இவள் எந்த வேலை கொடுத்தாலுமே இப்போ செய்வா. சரி நாளைக்கு இந்த வேலையை முடிச்சுன்னா உனக்கு $2000 கிடைக்கும், ஆனால் அந்த என்ன வேலைன்னு நாளைக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவ கிளம்பிட்டு கேட்ரிங் ஷாப்புக்கு வரா. அங்கே வந்து ஜான் கேட்குறான், நான் கொடுத்த நம்பருக்கு வந்து நீ எதுவும் மெசேஜ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு அவளும் சொல்கிறான். ஆக்சுவலாக ஜானும் இந்த ஒர்க்கை வந்து பார்த்துருப்பான். அப்போ அவள் கேட்குறான், உன்னை மறுநாள் ஏதாவது வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு ஜான் சொல்லிடுறான். இப்போ வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகாததுனால எமிலி வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரி வந்து ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போய் கொடுத்தாகணும். இப்போ ஜான் சொல்கிறான், அந்த மாதிரி உனக்கு மெசேஜ் எதுவும் வந்தால் திருப்பிலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், சேஃப்டி இல்லைன்னு நினச்சிட்டு. இவள் அப்படி ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது அதில் வந்து கீழே விழுந்துடுறா. ஃபுட் எல்லாமே கீழே விழுந்துருது. ஃபுட் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது. இவள் ஒவ்வொரு டைமும் அப்படியே கடுப்பாகிறா. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி நமக்கு என்ன வேலை, ஏதாவது லொக்கேஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. லிஸுக்கிட்ட இருந்து கால் வருது, உனக்கு நான் சீக்கிரமாக வேலைக்கு ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஒரு சைடு ஜான் வந்து திருப்பி இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்தால் நீ வந்து அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் எமிலி வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவளுக்கு காசு வேணும். மெசேஜை செக் பண்ணுறா, வரலன்னதும் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போகிறா. அவள் தூக்கி போட்ட நேரம் ஏதோ மெசேஜ் வர சவுண்டு கேட்குது. உடனே ஓடி வந்து அதை தேடி பார்க்குறா. அதில் வந்து என்ன லொக்கேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஜான் வந்து எவ்வளவோ சொல்கிறான், தடுக்கிறான், அதை பண்ணாத, அது வந்து நம்ம எப்படினாலும் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. அவளோட வேலையை அப்படியே பாதியிலே விட்டுட்டு அந்த லொக்கேஷனுக்கு இப்போ கிளம்பி போகிறா. அங்கே வந்து இவளுக்கு பிளாக் கார்டை கொடுக்குறான் அவன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதை வச்சு பெரிய பொருள் வந்து அடிக்கலாம். ஆனால் அந்த கார்டை கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் 8 மினிட்குள்ளே இவங்க திருப்பி வந்துடணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஓனருக்கு வந்து கால் போயிடும். அதனால இவ எப்படியாவது 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். இப்போ வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறா. ஆக்சுவலாக இவங்க வந்து காஸ்ட்லி காரை வந்து வாங்க போகிறாங்க. அதுக்காக அங்கே போயிருக்கா. அங்கே செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க, கன் எல்லாமே இருக்குது. சரி நம்ம எப்படியாவது இந்த காரியத்தை செஞ்சாகணும், மூஞ்சில் பயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வரைக்கும் போகிறா. ஓனரை பார்த்துட்டு இந்த காரை வந்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து நீங்கள் காரை ஒரு தடவை கூட பார்க்கலையே, சரி டெஸ்ட் ட்ரைவாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஏற்கனவே என்னோட ஹஸ்பண்ட் வந்து பண்ணிட்டாரா, அதனால இப்போ நான் காரை வாங்கிட்டு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி செக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. செக்கில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது, ஏன்னா இவங்க காரை கூட பார்க்காம வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிடுறா. அந்த கார்டையும் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு இவ வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு அப்பா கிளம்புனா போதும் அப்படின்னு கிளம்புறதுக்கு பார்க்குறா. 8 நிமிஷத்துக்குள்ளே கிளம்பிடணும் அப்படின்னு. கரெக்டாக அவர் இருங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ உட்காந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் வரா. அவங்க கூடவே வந்து ஒரு ஆள், அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இவ்வளோ பேசிகிட்டே வரா. சரி கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துடுது. அது என்னன்னா 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பேங்க்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துடும் எமிலி மேலே. எமிலி வந்து இதான் சாக்கு அப்படின்னு கிளம்புறதுக்கு பார்ப்பான். இருங்க ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு அவன் கேட்கறதுக்குள்ளேயே அவள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது இவன் வந்து அவளை பிடிச்சி அடிச்சிருவான் மூக்குலையே. அவள் எப்படியோ அவனை கீழே தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஆனால் அவன் விடுறதா இல்லை. இவள் காரை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் வந்துகிட்டே இருப்பான். ஆக்சுவலாக இவளோட மூக்கில் வந்து ரத்தம் வந்துட்டுருக்கோம் அவன் அடித்ததில். ஆனால் அதை பற்றிலாம் எதுவும் பெருசாக கேர் பண்ணாமல் வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் வந்துடும். அந்த காரை நிப்பாட்டிட்டு இப்போ அவன் வந்துடுவான், இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ அவனை அடித்து போட்டுட்டு எமிலி பெரிய ஆள் தாங்க, அவனையே அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அங்கே போயிட்டு இந்த கார்டை யூசப் கிட்ட தூக்கி போட்டுருவா. தூக்கி போட்டுட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவளுக்கு வேணுன்ற காசு அவளுக்கு கிடச்சிரும். ஆனால் மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கே, உனக்கு என்னாச்சு எப்படி அப்படிங்கிற மாதிரி யூசப் கேட்பான். அப்போ தான் வாழ்ந்துக்கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாள். இனிமேல் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கோவத்தோட கிளம்புறா. ஆனால் யூசப் வந்து அவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கான். ஏன்னா அவளோட மூக்குலேருந்து வர ரத்தம் வந்துட்டுருக்கு. அதனால அவள் கூட போய் உட்காந்துட்டு இப்போ அவளை சமாதானப்படுத்துகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஐஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்த வந்து கொஞ்சம் சரி பண்ணுறான், காயப்பட்ட இடத்த. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. யூசப் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடு கட்டியிருப்பான். அது வந்து பயங்கர கடனில் இருக்கும். அதுக்காக தான் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து நல்லா பெயிண்டிங் பண்ணியிருப்பா. அதை பார்த்துட்டு நீ உனக்கு என்ன ஆசை அப்படின்ற மாதிரி கேட்பான். எனக்கு சவுத் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு பெரிய பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி அவள் காமிச்சிட்டு சரி இன்னமே எனக்கு இந்த வேலை வேண்டாம், இதை விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை கொடுத்துட்டு அவள் வந்து வேலைக்கு போவாள். சரி பரவாயில்ல இந்த ஃபோன் ஓக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு யூசப் கொடுத்து வச்சிருப்பான். ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பான். இப்போ ஆஃபீஸ்க்கு கேட்ரிங்கில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீ பாதியிலே வேலையை விட்டுட்டு போனதுனால உனக்கு டபுள் ஷிஃப்ட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் வந்து சொல்லிடுவார். இவளும் வந்து டபுள் ஷிஃப்ட் வேலையை பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறமா அதையும் பார்த்துட்ருப்பா. யூசப் கூட வந்து இங்கேயும் வேலை கற்றுப்பா. யூசப் வந்து கூப்பிட்டுருப்பான். என்ன அப்படின்னா அந்த கார்டில் உள்ள அந்த கார்டவே எப்படி அடிக்கணும், நம்பர்ஸ்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையுமே அவளுக்கு சொல்லிக் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால நீயே இந்த கார்டை அடித்து நீயே வந்து பிஸ்னஸ் பண்ணி எனக்கு கமிஷன் காசு மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பான். அதோட ஒரு மிஷின் எடுத்துகிட்டு வருவான். இந்த மிஷினை வச்சு புது கார்டை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் கஸ்டமரை நேராக கூப்பிட்றது இல்லைனா நீ போய் நேராக கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேமை வந்து, அதாவது இந்த திருட்டுத்தனத்தை எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எமிலிக்கு கற்றுக் கொடுப்பான். சரி உங்ககிட்ட சேஃப்டிக்கு என்ன இருக்குன்னு அவன் கேட்குறான். பெப்பர் ஸ்ப்ரே இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்தாது, இந்த ஷாக் அடிக்கிற மிஷின் வச்சுக்கோ, அதுக்கப்புறமா 5000க்குள்ளே மட்டும் பிஸ்னஸ் பண்ணி, ஏன்னா அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவோம், அவனும் ஒரு ஃப்ராடாக தான் இருப்பான் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அனுப்புகிறான். சரி அதோட ஒரு வாரத்துக்கு ஒரு ஷாப்புக்கு மட்டும் போ, ரிப்பீட்டடாக அந்த ஷாப்புக்கு போகாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவ ஒரு சைடாக அவளோட ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிவிட்டு அங்கேயும் ஜாலியாக இருந்துக்கிறான். இந்த கார்டையும் உருவாக்கி இந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுறான். அதில் ஃபஸ்ட்டே ஒருத்தன் வந்துட்டு என்ன விளாட்றியா, நான் போலீஸ்கிட்ட போவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அதுக்கு எமிலி கொஞ்சம் கூட பயப்படாமல் வேணும்னா வாங்க இல்லைன்னா போடா அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து விட்டுட்டு கிளம்ப பார்க்குறான். அவனும் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். இப்போ இந்த பிஸ்னஸில் இவளும் வந்து சூப்பராக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாமே தெரியுது. ஒரு சைடு அந்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிறா, கேட்ரிங் ஃபுட் ஷாப்பையும் பார்த்துக்கிறா, லிஸு கூடயும் பேசிக்கிறா. லிஸு வந்து சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக என்னோட பாஸ்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல வேலையாக நிச்சயமாக நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவள் ஊருக்கு போகிறா, ஃபாரினுக்கு போகிறா. அதுக்கு வந்து அவகிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்குது, இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் திருப்பி வந்தோடனே நிச்சயமாக என்னோட பாஸ்கிட்ட சொல்லி உனக்கு நான் நல்ல வேலையை வாங்கி கொடுக்குறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து கிளம்பிடுறா. இப்போ இது வரைக்கும் சம்பாரித்த பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கமிஷன் காசு எடுத்துக்கிட்டு யூசஃபை பார்க்குறதுக்காக வந்து எமிலி வந்திருக்கா. அப்போ தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக கலில் வரான். அப்போ தான் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கிறதே அவனுக்கு தெரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் தான் பார்ட்னர்ஸ். இதை கேட்டுட்டு அவன் வந்து ரொம்பவே கோவப்படுறான். இவங்க தனியாக போய் பேசுகிறாங்க, ஒரு ஆர்குமெண்ட் போகுது அவங்களுக்குள்ள. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எமிலி வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுறா. எமிலி வீட்டுக்கு வந்ததுமே வேற ஒரு டீலர்கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. இவளும் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி அந்த டீலர் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக்கு தான் வருது. ஆனால் அங்கே வேறு யாருமே வரல. இவள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கே போய்ட்றா. இவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ட்ரக்கில் வந்த 2 ஆள் வந்து வந்துடுறாங்க. இந்த ஆள் தான் அது. இந்த ஆளும் ஒரு சின்ன பொண்ணு வராங்க. இவளை கத்தி முனையில் வச்சுட்டு அப்படியே மிரட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை நீ சம்பாரித்த காசை ஃபுல்லாக கொடுத்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இவளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் அதை சொல்லிடுறான். அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு அந்த லிஸ் வந்து ஒரு டாகு கொடுத்துட்டு போயிருப்பாள், இவள்கிட்ட பார்த்துக்க சொல்லி. அந்த டாக் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதையும் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அந்த ட்ரக் அங்கே தான் இருக்குது. கிளம்ப போகிறப்ப கரெக்டாக போயிட்டு அவனுக்கு அந்த ஷாக்கை கொடுத்துட்றா. ஒழுங்கு மரியாதையாக நான் சம்பாரிச்ச பணத்தை அப்புறம் என்கிட்ட கொடுத்துரு, யாருக்கிட்ட அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை ஃபுல்லாக வாங்கிடுறா. அதோட அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த டாகையும் எடுத்துட்டு என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் வீட்டுக்கு போகிறா. ஆக்சுவலாக இவள் ஒரு ஃபுல் கிரிமினலாகவே இந்த இடத்துல மாறிட்டா. பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு கூட இவன் இறங்கிட்டா. அந்த அளவுக்கு கிரிமினல் ஆகிட்டா. இதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்டு லிஸாவும் வந்துடுறா. அவளை போய் பார்க்குறா. வீட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி அவள் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அங்கே இவளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, லிஸோட ஃப்ரெண்ட்ஸும். இந்த இடத்துல எமிலி வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஸோ யூசஃப்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கிறா. இவங்க 2 பேரும் இங்கே ஜாலியாக இருக்காங்க. இதை பார்த்த லிஸு இது யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்ட்டியை நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. யூசஃப், எமிலி எல்லாருமே. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் மறுபடியும் வந்து இப்போ அங்கே வேலைக்கு போகிறா. அப்படி போனதுக்கப்புறமா திருப்பி யூசஃபை பார்க்குறதுக்கு வர. யூசஃப் வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டை சுற்றி காமிக்கிறான். இதுதான் வீடு, எங்கள் அம்மாக்காக தான் இந்த வீடு கட்டினேன், இங்கே எங்கள் அம்மா கூட தான் வந்து இருக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. எமிலியும் இதை கேட்டுட்டு இருக்கா. ஒரு நாள் கண்டிப்பாக நான் உன்னை எங்கள் அம்மா கூட லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். யூசஃப் சொன்ன மாதிரியே அவங்க அம்மா கூட ஒரு நாள் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்ததில் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு காலையில் அவங்க கூட ஒரு 2 பேரும் வராங்க. அவனை பார்த்தது இவனுக்கு கொஞ்சம் டர் விட்டுருச்சு. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவனை பார்த்ததுலேயே சந்தோஷம். ஏன்னா இவங்க எல்லாரையுமே நல்லாவே தெரியும். அவங்க அம்மா உனக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் கலில் வந்து ஒரு வீடியோவை காமிக்கிறான். இது வந்து நெட்டில் விட்டுருக்காங்க. அதுவும் இவளை வந்து ஒரு ஷாப்புக்கு ஒரு தடவைக்கு மேலே போக வேணான்னு சொன்னில, 2-3 டைம் போயிருந்திருக்கா. அதனால அந்த ஓனர் வந்து போலீஸ் கிட்ட கொடுத்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவளோட மூஞ்சி இதில் தெரியல, ஆனால் இவ மாட்டினா அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மாட்டிக்க போகிறோம். அப்படி என்ன அவள் உன்னை மயக்கனா இப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் மாட்டி விடுற அளவுக்கு நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறான். இதை கேட்டு எமிலி வந்து கோவப்படுறா. கரெக்டாக இப்போ அந்த இடத்துல இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல யூசஃப்க்கு. கலிலும் இவனை வந்து பேசி ஏற்றி விட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்தோடனே இவங்க எல்லாருமே அப்படியே பேசுறதை நிறுத்திடுறாங்க. நெக்ஸ்ட் டே லிஸ் வந்து அவள் சொன்னது மாதிரியே அவங்க கம்பெனியில் பாஸ் கிட்ட பேசி எமிலிக்காக இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பா. அதை பற்றி தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போதைக்கு அவங்க வெளியில் போயிருக்காங்க, அவங்க வந்ததுமே உனக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு சைடு இங்கே யூசஃப் வந்து ரொம்பவே கடுப்பில் இருக்கான். அப்போ எமிலியும் வந்து இவ கூட தான் இருக்கா. அப்போ கேட்குறான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நடந்த கமிஷன் காசு எதுவுமே வந்து கலில் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, ஏன்டான்னு போய் நேராக கேட்டதுக்கு அதான் நீ எமிலியை வச்சு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீல அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். நான் எப்படியாவது அவனுக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, ஸ்டோரேஜ் திங்ஸில் இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்தாகணும், அவனுக்கு வந்து தண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி யூசஃப் வந்து பிளான் போடுறான். அதோட நம்ம வந்து 2 பேருமே சேர்ந்து இதை பண்ணலாம், நம்ம வந்து லைஃப்லேயே செட்டில் ஆயிடலாம், நமக்கு வீடும் இருக்குது, அந்த கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எமிலிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது.
ஏன்னா இவன் கூட இருந்தால் எப்படி பிரச்சனையில் மாட்டாமல் இருப்போமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு தடவை இதை பண்ணால் அவளோட கடலையே செட்டில் பண்ணிவிட்டு அவள் வந்து செட்டில் ஆயிடலாம். ஆனால் அங்கே ஒரு சைடு லிஸ் வந்து நல்ல ஜாபையும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே யூசப் கிட்ட எந்த பதிலுமே சொல்லாமல் அவள் வந்து அமைதியாக இருக்கா. எமிலி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போ லிஸ் சொன்ன அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்காக அவளோட கம்பெனிக்கு வரா. சரி இதையும் அட்டன் பண்ணுவோம், எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பாஸை போய் மீட் பண்ணுறா. அதுக்கு அவங்களும் வந்து இந்த வேலையை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட கம்பெனியை ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இங்கே சேர்ந்து நீங்கள் ஒரு 5 to 6 monthsக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு எமிலிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன் அப்படின்னா 6 to 5 monthsக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சேலரி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். அதோட இவங்க வந்து ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணணும். இதுக்கு வந்து எமிலி வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, கொஞ்சம் வாக்குவாதமாக போகுது. ஆனால் அவள் பொறுமையாக வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறா. ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கணும், அதனால் எனக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்கள் தான் இருக்குது, அதனால் நீங்கள் சம்பளம் கொடுத்தா தான் சரி வரும், இன்டர்ன்ஷிப்பில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த பாஸ் வந்து ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கா. நீயும் வேணாம், உன் வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்பிட்டு இப்போ நேராக வந்து யூசப் கிட்ட தான் வரா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாத்தையும் எடுக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி கலீல் அங்கே போய் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருப்பான். சரி பணமாவது இருக்கலான்னு பார்த்தா அதையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இதை பார்த்ததுமே யூசப் பயங்கர டென்ஷன் ஆகிறான். இது எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு எமிலிட்ட கோவப்படுறான். இது என்னோட 2 வருஷ உழைப்பு, இப்போ நான் என்ன பண்ணுறது, அவன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது காரணம் நீ தான். அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. ஆனால் எமிலியால் எதுவும் பண்ண முடியல. சரி ஓகே இப்போ நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருந்து யூசப் கிட்ட அவன் வந்து சமாதானப்படுத்துறா. என்ன அப்படின்னா கலீல் தானே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் நம்ம அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறா. இந்த ஐடியா கொஞ்சம் அப்படியே டெரராக இருந்தால் கூட வேறு ஆப்ஷன் இல்லை, இவங்க வந்து அதை செஞ்சு தான் ஆகணும். இவளோட அந்த கேட்ரிங் ஷாப்லேயும் போயிட்டு அவளுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இவளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நேராக இவங்க கலீல் வீட்டுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே கலீல் மட்டும் இருக்க மாட்டா, 2 பேர் கூடயே இருப்பாங்க. இவன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ண வந்த கேர்ள் மாதிரி போயிட்டு ஒருத்தனை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போனதான் யூசப் வந்து அவனை மடக்கிட்டு அவன் எங்கே இருக்கான், அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அவனோட ஃபோன்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க கூட இருக்கிற ஆட்களை வந்து தனியாக வர வைக்கிறதுக்காக. அந்த ஃபோன் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருது, மெசேஜ் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா இவனோட ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வரும். இவன் ஏதோ உஷாராயிரான் பயபுல. இப்போ எமிலி யூசஃப் அவனோட ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பாத்ரூமை திறந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு பின்னாடியிலேருந்து கலீல் வந்து யூசஃபை அடிச்சு போட்டுடுறான். எமிலி வந்து இப்போ தனியால் எப்படியோ கலீலை வந்து மடக்கிட்டு அவகிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு ஒழுங்கு முறையாக பணத்தெல்லாம் எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இது எல்லாத்தையுமே யூசஃப் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் அவனை வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கான், கீழே அப்படியே படுத்து கிடக்கிறான். அந்த கலீலும் பணம் எங்கே இருக்குன்றதை சொல்லிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது அவனுக்கு வந்து தலையில் அடிபட்டு ரத்தம் வரதுனால கொஞ்சம் முடியல, மயக்கமாயிடுறான். இவங்க 2 பேரும் காரில் ஏறுறதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி கீயை பார்க்குறான். ஆனால் கீ அவனோட ஷர்ட்டில் எங்கேயுமே இல்லை, சண்டை போட்டதில் எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்குது. அதோட பக்கத்தில் ஆம்புலன்ஸு போலீஸ் 2மே வர சத்தம் கேட்குது. இன்னும் பக்கத்தில் வர மாதிரி கேட்குது. இவளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அங்கே அவனை அப்படியே விட்டுட்டு இவகிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பஸ்ஸில் போயிட்டா. எமிலி அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுமே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே எந்த எவிடன்ஸும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்க வந்து காப்பாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. இவன் நினச்ச மாதிரியே சவுத் அமெரிக்காவில் போயிட்டு நல்லபடியாக செட்டில் ஆகிட்டா. பெயிண்டிங் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த திருட்டு வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கா. அதுவும் இவளே இன்சார்ஜாக இருக்கா. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கார்டு இருக்குது, இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சில பேரை வச்சு இவளே அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கா. பணம் எப்படிலாம் ஒருத்தரை மாற்றுது பாருங்களேன். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.